ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் ஒரு தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கலர் ஹஸ்பண்ட் பார்ட் 17. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து வாங்கிட்ட சொல்லியிருப்பா, நீ படிக்க போகிற அப்படின்னு. அவள் அதை நம்பியிருக்கவே மாட்டா. சும்மா ப்ராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. நீ நம்ப மாட்டில, அப்போ என் கூட வா அப்படின்னு அவளை நேரம் அந்த யூனிவர்சிட்டிக்கே கூட்டு போய் இறக்கி விட்டுருந்துருப்பா. வான் அங்கே தான் ஆக்சுவலாக படிக்கணும் ஆசைப்பட்டு இருந்திருப்பா. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 17. ஜங்கு, நான் இங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உன் அண்ணன்ட்ட கேட்டேன், சொன்னான். அதான் இங்கே ஒரு அட்மிஷனை போட்டேன். என்ன விளையாடுறீங்களா? ஒருவேளை நீங்கள் மியாவுக்கு ஏதாவது அட்வான்ஸாக அட்மிஷன் போட்டுட்டு எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இங்கே தான் மியாவும் படிக்கணும் ஆசைப்பட்டா. அவளுக்கு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. மாற்றாதீங்க ஜங்குக். ஏய், உனக்கு தான் போட்டேன். ஆ, என்ன? இல்லை, என்னால் நான் நம்ப முடியல. இல்லை இல்லை, நான் படிக்கலை. ஏய் நேடி, என்ன எது இப்படி பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்க? இங்கே பார், நீ என் பொண்டாட்டி, நான் தாண்டி உன்னோட கார்டியன். நான் உன் புருஷன், உன் கார்டியன், உன்னோட எவ்ரி திங் நான் தான். ஓ எப்படி சொல்கிறேன்ல, வீட்டில் சும்மா அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு. ஓ, காலேஜில் போய் ரிலாக்ஸாக படிச்சுட்டு வா. ரொம்ப நேரம்லாம் இல்லை, காலைல ஒரு 9 மணிக்கு போனால் அப்படியே ஒரு மத்தியானம் ஒரு 1 மணிக்கெலாம் காலேஜ் முடிச்சிருமா. அதனால தான் உன்னை இந்த காலேஜ் சேர்த்து விட்டேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தாண்டி. தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு. இது வரைக்கும் ஓன் ஜங்குக் ஹக் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவளை அப்படியே அவ்வளோ பாசமாக ஹக் பண்ணுறா. ஜங்குக்கா என்னடா இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு இருக்கு. அவனை அப்படியே ஹக் பண்ணி ஓயனை தடை விட்டு, சரி டைம் ஆயிடுச்சு போ, கட்டி பிடிச்சதெல்லாம் போதும். தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக். நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்காண்டி நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையாகவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்குது. இந்த செகண்ட் இத்தனை நாள் எதுக்கடா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், லைஃபே நாசமாக போச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி எனக்காண்டி பண்ணுறத பார்த்தா எனக்கு என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதையும் தாண்டி நீங்கள் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் ஜங்குக். தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறா. ஜங்குக்கு ஸ்டில் அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் யாரும் பேசுனதில்லை. ஸோ வாயின் இப்படி பேசுறது நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, டேடி என்ன ஏதாவது எமோஷனாக க்ரியேட் பண்ண நினச்சிட்ருக்கியா? கடுப்பேத்தாத ஓடி. இல்லை ஜங்குக், சீரியஸாகவே கல்யாணம் ஆன பொண்ணுங்க படிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட்ஸ்லாம் எதுக்கு நீ படிச்சுட்டு அதெல்லாம் படிக்க வேணாம், ஒழுங்கு எனக்கு குழந்தை பெற்று கொடு, வீட்டு வேலை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கணுமா படிடி அப்படின்றீங்க. இத்தனைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள லவ் அஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கிட்டீங்க. ஆனாலும் என்னோட ட்ரீம் உங்கள் ட்ரீமை நீங்கள் நினச்சிங்கள்ல. தேங்க்ஸ் ஜங்குக், உண்மையாகவே நீங்கள் ரொம்ப நல்லவர் ஜங்குக். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அவள் அங்கேயே நின்றுட்டு தேங்க்யூன்னு சொல்லிகிட்டே இருக்கா. இவள் பேச பேச ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் மாறுது. ஏதோ பண்ணுறா அப்படின்னு உனக்கு புரியுது. ஏய், நானே பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன், நீ ஏதோ பேசி பேசி ஏமாண்டே மாற்றாதடி, ஒழுங்க போ. தா பிரின்ஸ்பல் வராரு பாரு. ஹலோ மிஸ்டர் ஜங்கு, இதுதான் உங்கள் ஒய்ஃபா? வாயனா? ஆ ஆமாம் சார், சொன்னால உங்களுக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டியை நாளைக்கு கூப்பிட்டு வரேன், அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு. போட்டிங்களா? போட்டேன் சார். சரி இந்தாங்க என் பொண்டாட்டி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவளை. கொஞ்சம் அப்புறம் நீ சார், யாரும் திட்டலாம் கூடாது. ரேங்கிங்லாம் எவனாவது பண்ணான்னு தெரிஞ்சது அவ்வளோதான், காலேஜே கொளுத்தி விட்ருவேன். என்னை பற்றி தெரியும்ல? ஐயோ சாமி, உங்களை பற்றி தெரியும்ப்பா. அப்புறம் என்ன, என் பொண்டாட்டி பத்திரம். ஓகே சார் அப்படின்னு வாயனை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. வாயனா அப்படியே காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே போகும்போது அம்மா அப்பா அப்படியே பார்த்து கண் கலங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு டாட்டெல்லாம் போட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி அவள் ஃபீல் பண்ணி ஜங்குக்கை பார்த்துட்டு போகிறா. ஜங்குக்கா இவ என்னமோ பண்ணுறாள், இத்தனை நாள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி பண்ணுறாளே. சரி போயிட்டு வாடி அப்படின்னு ஆளை அமுச்சு வச்சுட்டு இவனும் நேராக ஆஃபீஸுக்கு தான் வரான். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மூஞ்சி ஃபுல்லாக ஒரே பல்லாக இருக்குது, சிரிச்சிட்டே வரான். எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன ஜங்குக் சார் எப்பவுமே சிரிப்பார், ஆனால் அதில் ஒரு வில்லத்தனம் தெரியும், நக்கல் தெரியும்,
இன்னைக்கு ஏதோ ரொம்ப குதூகலப்பா இருக்கிற மாரி தெரியுதே! ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போலயே! அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஜிவன் வரான். வந்து, "மச்சான், என்ன மச்சான்? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. எப்புட்றா கண்டுபிடிச்ச? ஆ, நீ நல்லா பல்ல காட்டிட்டு வரும்போதே தெரியுது. அதுலயும் அந்த புன்னகையில ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தெரியுதே மச்சான். எவ்வளோ சந்தோஷமா நீ பல்ல காட்ட மாட்டியே! என்ன விஷயம்?" அதுவா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு தான் நீ இவ்வளோ சந்தோஷப்படுறியா? ஆமா, ஆமான்டா. ஆ, சரி. உன்ட்ட பேசினா எனக்கு பைத்தியம் ஏறும்னு தெரிஞ்சு போச்சு. போ வேலைய பாரு போ. ம். சரிடா. ஆ, டேய், அது வாயன் அவசரத்துல லஞ்ச் கொண்டு போல. ஆ, லஞ்ச் ஆர்டர் பண்ணிரு. எதுக்குடா? அது வாயன் காலேஜ் போயிட்டு வருவா. அதுக்கு சாப்பாடு குடுக்கணும். நாங்க 2 பேரும் இல்ல வேணா ஒண்ணா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாமோ? ஆமா. ஒண்ணா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்குறோம். அவளுக்கு என்ன பிடிக்கும்? என்ன ஆர்டர் பண்ணலாம்? அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டே போறான். ஜங்குக்கா, ஐயோ! அப்படியே ஒரு மாரி இருக்கு அவனுக்கு. ஆனா இங்க ஜிமன் பார்க்குறான். பைத்தியம் அப்படின்னு. இங்க ஜங்குக்கும் கேபினும் போய் எல்லா வேலையும் சிரிச்சுட்டே பார்க்க, வாயனுக்கா ஃபர்ஸ்ட் டே காலேஜ்ல கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்படியே எல்லாரையும் சுத்தி முத்தி பார்க்குறா. ஏதாவது நம்ம எப்படி இவங்களோட வயசுல மூத்தவங்க, எப்படி நம்ம பேச முடியும் அப்படின்னு. ஒரு மாரி தயங்கிக்கிட்டே உட்காரும்போது, வாயன் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. அவளோட பேரு வந்து இட்ஸி. ஸோ இட்ஸிய பார்த்ததும், ஆ, ஐயோ! இப்போ நம்மகிட்ட பேசினா இதோட நம்ம பெரிய பொண்ணாச்சே! நம்மகிட்ட பேசுவாளா? ஐயோ! பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கே! என்ன பண்ணுறது? இவர் பாட்டுக்கு வந்து சேர்த்து விட்டாரு. சரி படிக்க தானே வந்தோம். அப்படின்னு அமைதியா உட்காந்துருக்கும்போது இட்ஸியே கூப்பிட்றா. ஆ, ஹாய், நீங்க ஆ, நான் வயன். நான் இட்ஸி. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. ஆ, உங்களுக்கு எங்களோட என்ன 2 ஏஜ் கம்மியா என்ன? என்னது? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு. வயன் பார்த்துட்டு, இல்ல ஆக்சுவலா நான் உங்கள விட ஒரு 3, 4 இயர்ஸ் கொஞ்சம் பெரிய பொண்ணு தான். ஏங்க? ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ் படிக்க வைக்கலையா? ஆமா, ஃபேமிலி சிச்சுவேஷன். அதான். உங்க கையில ரிங் இருக்கு. அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆ, ஆயி 1 மந்த் ஆகுது. வாவ்! மேரேஜ் ஆயிடுச்சா அப்போ? ஆமா. உங்க ஹஸ்பண்ட் எப்படி? அப்படின்னு இவ என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறா. வாயனுக்குமே இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. வாயனுக்கு இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த இச்சி பொண்ணு நல்லா பேசும். வாயன் அப்படியே நல்லா ஜெல் ஆயிட்டா. நல்லா பேசிட்டு இருக்கா வாயனும். ஒரு செகண்ட்ல அந்த பொண்ணு நீங்க வாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி வாடி போடி அப்படின்னு பேச ஆரம்பிக்க வாயனும் சரிடி சொல்றி அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் இன்னொரு பொண்ணையும் வாயன் பார்க்குறா. அவளோட பேர் வந்து சோயாவை பார்த்து வானுக்கா ஷாக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. பட் ஸ்கூல் படிக்கும்போது அந்த அளவுக்கு வாயனும் சோயாவும் க்ளோஸ் கிடையாது. ஏன்னா வாயன் யார்கிட்டயும் க்ளோஸ் கிடையாது. ஏதோ சும்மா பேசிட்டு இருந்திருப்பா. இப்போ சோயா பார்த்ததும், "என்னடி நீ இன்னும் படிக்காம இப்ப தான் படிக்க போறியா?" "ஆமாடி. உனக்கு தான் தெரியும்ல. எனக்கு ஸ்கூல் முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ என் புருஷன் என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 2 பிள்ளைங்கள பெத்துட்டு இப்ப தான் நானே காலேஜ் படிக்கலாம்னு வந்திருக்கேன். நீ என்ன வாயன்? உங்க அப்பா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா. ஸோ அதுலேருந்து நீ காலேஜ் படிக்கல, வேலைக்கு போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ என்ன திடீர்னு படிக்க வந்துட்ட? அது என் ஹஸ்பண்ட் தாண்டி அரேஞ்ச் பண்ணாரு. என்னது? ஹஸ்பண்டா? கல்யாணம் ஆகி எத்தன நாள் ஆச்சு? 1 மந்த் ஆச்சு. ஓ மை காட்! 1 மந்த் ஆயிருக்கு. அதுக்குள்ள உன்ன விட்டுட்டாரா என்ன? ஏன்? என் புருஷனா கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் விடவே இல்லையே. எங்க போனாலும் பின்னாடியே வருவான். எப்பயோ அவனுக்கு 2 பிள்ளைய பெத்து குடுத்ததுக்கப்புறம் தான் என்னைய விட்டான். அது வரைக்கும் என்ன விடவே இல்ல. படிக்கவைன்னு கெஞ்சி கெஞ்சி நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல தான் இப்போ காலேஜே படிக்க வந்திருக்கேன். ஆனால் உன் ஹஸ்பண்ட் பரவாயில்லையேடி, நீ ஃபீஸ் கட்டுறியா இல்லை அவர் ஃபீஸ் கட்டுறாரா? ஆக்சுவலாக எனக்கு தெரியவே தெரியாது நான் படிக்க போகிறேன்னு. காலையில் வந்தாரு கிளம்புடினாரு, நானும் கிளம்புனேன். காலேஜ் வரைக்கும் கூட்டு போய் படி அப்படின்ட்டாரு. நானே இன்னும் இந்த ஷாக்லேருந்து வெளியில் வரல. என் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ரொம்ப நல்ல பையனாக இருப்போம் போலயே அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அப்படியே 3 ரோசஸ் மாதிரி மாறிட்டாங்க. 3 நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் சோயாவும் ஆனா முன்னாடியே தெரியல. ஸோ அவங்கலாம் நல்லா கதை கதையா சொல்ல, இட்ஸி சின்ன பொண்ணு தானே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் கூட இருந்ததாக்கா அப்படின்னு. ஸோ இப்படியே வானிக்கு இங்கே நல்லா ஃபன்னா போயிட்டுருக்கு. ஆனா ஜங்குக்கா, ஒருவேளை காலேஜில் அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் சிக்கிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தேங் வரான் வந்து, மச்சான் இந்த ஃபைல்ரா பார்த்துடுறா, நீ சைன் போட்டால் தான்டா அப்ரூவ் பண்ண முடியும். அங்கே ஆரம் வர கத்திட்டு இருக்கான் என்னன்னு பாருடா. ஆ, மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு மச்சான். நேரம் கெட்ட நேரத்தில் உனக்கு என்னடா டவுட்டு சொல்லு, ஃபைலில் என்ன டவுட்டு? இந்த கருமத்தில் இல்லை மச்சான். அப்புறம் என்னடா உனக்கு டவுட்டு? ஆ, உனக்குலாம் சந்தேகம்லாம் வராதே, நீ எல்லா விஷயத்துலையும் புலியாச்சே. அடங்கு. அது
அது மச்சான் என் ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிக்காத செருப்பு நடிப்பேன். உனக்கு தானே பிரச்சனை? ஓப்பனாக நீயே சொல்லு. சரி ரைட்டு விடு. அது நான் காலேஜில் சேர்த்துருக்கேன். ஆ அப்புறம் அதான்டா காலேஜில் சேர்த்துருக்கேன். சரி அதுக்கு அதுக்கு என்ன? நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயந்தான். அவள் ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஸ்ங்க அதுங்க நிறைய பேசிட்டு போனான். அவங்கள புருஷனா நீங்கள் கிடைக்கிறதுனா கொடுத்து வச்சுருக்கணும், எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் போறணும்லாம் பேசிட்டு போனான். பாரேன் ஓன் பொண்டாட்டி உன்னை பற்றி இப்படிலாம் பேசிட்டுருக்கா. பெரிய விஷயந்தான்டா, பெரிய விஷயந்தான். டேய் அடங்குடா. மேலே சொல்லு. அவளை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. என் பொண்டாட்டி வர நல்லா அழகாக இருக்காளா? இந்த பயலாவது கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன் பயமாக இருக்கா? உன் பொண்டாட்டி வேறனோ தூக்கிட்டு போயிடுவான்னு. சாச்சா என் பொண்டாட்டி என்னை விட்டு யார்ட்டையும் போக மாட்டா. நம்பிக்கை தான். ஒருவேளை போயிட்டானா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் போக மாட்டாடா அவ. போயிட்டானா அதெல்லாம் போக மாட்டா. விட்டுருவனா? சரி ரொம்ப பயப்படாத. அதெல்லாம் ஒன்றும் கரெக்ட் பண்ண மாட்டான். அப்படி கரெக்ட் பண்ணாலுமே நீ தான் சொல்கிறியே என் முன்னாடி தான் போக மாட்டா. கவலைப்படாத. ஒருவேளை போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இதுவும் தோணுது. ஸோ என்ன பண்ணுறான்னா மறுபடியும் காலேஜ் முடிய போதில்ல, மணி ஒன்றாச்சுல. ஸோ அவனுக்கு கிளம்பி போகிறான். இங்கே தேங்காய் டே சைன் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் வச்சு ரொம்ப பாட்டுக்கு உருன்னு போயிட்டாங்க. பார்க்குறான். இந்த பையன் வர சரியில்லையே. இந்நேரத்துக்கு இவன் என்ன பண்ணுவான்? டேய் கையெல்லாம் பரபரன்னு அரிக்குதுடா, எவ்வளோ தூக்கிட்டு வாங்கடா, கொல்லணும் துடிப்பான். இப்போ என்னன்னா பொண்டாட்டியை பார்க்க போகிறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ சரியாக பல்ல, எங்கே போய் முடிய போதோ ஜங்குக்கே அப்படின்னு தேங்க சிரிச்சிட்டு இருக்கேன். எங்கே ஜங்குக்கா நேராக காலேஜ் வாசலில் கார் அடிப்பாட்டி நின்னாச்சு. அப்படியே ஸ்டைலாக நின்றுட்டுருக்கான். அப்போ தான் இவங்க 3 ரோசஸ் மாதிரி 3 பேரும் நல்லா பேசி சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஏதாவது ஸ்டூடெண்ட்னு பார்த்தா ப்ரொஃபஸரு வந்து ஸ்டாப் பண்ணி, வாயன் நீ தானம்மா? நான் தான் சார். உன்னோட பெர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணுமா? கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஓ அது ஆமாம் என் வீட்டில் இருக்குல்ல, ஜங்கு கிட்ட அது கிடையாதுல்ல. சரி சார் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரி வான், அப்போ நான் தான் என்னால் உன்னோட அட்மிஷனை வந்து ஷோர் பண்ண முடியும். நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடு சரியா? நான் தான் கிளாஸ் இன்சார்ஜ், உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். ஓகே. எங்கே போகிற? நான் வீட்டுக்கு சார். போயிடுவியா? போயிடுவேன் சார். இல்லை புது காலேஜ் ரூட்லாம் புதுசு, போக முடியுமா உன்னால் தனியாக? இல்லை சார், யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணி போய்க்கிறேன். எல்லாம் இவங்க? ஆமாம் சார், நாங்கள் 2 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் வேணா கொண்டு போய் விட்டுறோம் சார். எங்களுக்கு ஒன்றும் இந்த காலேஜ் புதுசு கிடையாதுல்ல சார். ஓ ஆமாம்ல இட்ஸி, உனக்கு இந்த காலேஜ் புதுசு கிடையாதே, எப்போ பாருங்க தானே சுற்றிட்டு இருப்ப சார். என்ன சார்? சரி வாயனை பாத்திரமா கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். வாயனை சிரிச்சு பேசிட்டு சரி சார் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே கொடூரமாக முறைச்சிட்ருக்கான். வாயனா செத்தே போயிட்டா. அடப்பாவி, இங்கேயே வந்து நிற்கணும். அது இவர் பேசும்போதா சரி ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு அவள் பாட்டுக்கு வந்துட்டுருக்க. இதை திக்ஸி பார்த்துட்டு, அங்கே நிற்கிறது யாருன்னு தெரியுமா? யார் உனக்கு தெரியுமா? ஜங்குக்கு தெரியாதா? இந்த கொரியாலே எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஃபேமஸான பையன் அவன். பார்க்குறதுக்கே செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். செம்மையாக இருக்கான்ல. ஆனால் அவன் நம்மளையே முறைச்சிட்ருக்கான். உங்கள் 2 பேருக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சோயா எனக்கெலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பேரும் சேர்ந்து ஓயனை பார்க்க வாயணும். அது அது அவர் தான் என் புருஷன். என்னது வாயன், நீ நிஜமாக தான் சொல்கிறியா? ஜியோன் ஜங்குக் ஜியோன் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட சிஇஓட பையன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இவர் தான் உன் புருஷனா? ஆமாம். இவனை சைக்கோல்லே கேள்விப்பட்டேன், இவனை போய் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்க. வாயனாண்ணா அதெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் தான், என் புருஷன் எனக்கு நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து வரா. ஜங்குக்கு வாயனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு, என்னடி காலேஜ் 1 மணிக்கு முடிஞ்சிடும், நீ என்ன 1:10க்கு தான் வர? அங்கேருந்து நடந்து வர வேண்டாமா ஜங்குக்? சரி. ஆமாம் யார் இது, என்ன பேசிகிட்டு இருந்தான்? அவரா? என்னோடய கிளாஸ் இன்சார்ஜ் ப்ரொஃபஸர். அப்படியா? இப்போல்லாமா ப்ரொஃபஸர் இருக்கானுங்க? ஆமாம். உன்ட்ட என்ன கேட்டான்?
அது என்னோட பெட் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டார். அவனுக்கு எதுக்குடி உன் பெட் சர்டிஃபிகேட்டு? அதாச்சும் அவன் என்ன பண்ண போகிறான்? ஐயோ! அட்மிஷன் போட கேட்டாங்க. ஏன் அது இல்லாமல் அட்மிஷன் போட மாட்டாங்களாக்கும்? கன்ஃபார்ம் ஆகாதான். அதை சொல்கிறதுக்கு அவன் யார் பிரின்ஸ்பலா? நான் பேசிக்கிறேன், நீ விடு. ஐயோ! ஒரு கிளாஸ் இன்சார்ஜ் கேட்டு நான் கொடுக்காம இருந்தால் எப்படி சங்கு? இப்போ என்ன உனக்கு அவன்கிட்ட கொடுக்கணுமா? இல்லை கேட்டார்ல, அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவன் இவங்க 2 பேர் யார்? அது இவங்க 2 பேரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட், பட் இப்போ படிக்க வந்திருக்கா. இது இட்ஸி, இவன் என்னோடய ஃப்ரெண்ட் தான். நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் தெரியுமா? ஹாய் சார். ஹாய். எப்படி உங்கள் 2 பேர் வீடுங்க? அது இங்கே இருக்குது. இதோ என் ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ண வந்துட்டார் அப்படின்னு. ஸோ டாட்டா பாய் சொல்லி கிளம்பிட்டா. விக்ஸி தான். இல்லை சார், என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன். அப்போ உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? உங்கள் அளவுக்கு எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடந்தது கிடையாது. ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. சங்குக்கு முறைச்சிட்டே வாயனை பக்கம் வாயனுமே. ஐயோ பார்க்குறானே. அது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி என்னை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க? எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? பார்க்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு பசிக்குது. எதுக்கு என்கிட்ட எப்படி பேசுகிற? என்ன எப்படி பேசணும்? வாயை முடுறி, நீ வாயை திறந்துடாத. நீ என்னமோ பண்ணுறடி வாயை திறந்தாலே, வா அப்படின்னு அவள் இழுத்துட்டு போகிறான். சங்குக்கு ஒரு பக்கம் கோவமாக இருக்குது, ஒரு பக்கம் இவளை நினச்சி சிரிப்பாக இருக்குது, ஒரு பக்கம் என்னென்னமோ ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்படியே வாயனே வண்டி ஓட்டிகிட்டே பார்த்துட்டே இருக்கான். வாயன்னு சொல்கிறா, என்னை பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சம் ரோட்டை பார்க்குறீங்களா? ஏன் ரோட்டை பார்க்கணும்? உன்னை பார்த்துட்டு வண்டி ஓட்டின நடி தப்பு. ஐயோ எதுக்கு லாரிலாம் வருது ஜங்கு, பயமாக இருக்குது ஜங்கு. நீங்கள் பாட்டுக்கு எமுஞ்சே பார்த்துட்ருக்கீங்க, ரோட்டை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எவனாவது வந்து சைடுக்கு அப்படி இடிச்சிட்டு போகிறான், நான் போய் சேர்ந்துட போகிறேன். இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கே போய் சாகணுன்னு நான் எதிர்பார்க்கல. ப்ளீஸ். சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினச்சேன், அங்கே போகலாம். அப்படியா? அப்படி இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போகிறீங்க? நாம் எங்கே போகிறோன்னு இந்த ரூட்டை பார்த்து நீ கண்டுபிடிக்கல? ஆமாம், இது எங்கேயோ அடிக்கடி பார்த்த ரூட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு வான் அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்க. வானுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, நம்ம அம்மா அப்பாவோட கலரைக்கு தான் அவர் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு அப்படியே எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாக ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கா. இவ்வளோ நேரம் இவ என்னைய பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ இவளையே உட்காந்து மறந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு திரும்பி பார்த்து, எதுடி என்ன பார்த்துட்ருக்க? ஏதோ எவ்வளோ நேரம் பார்க்காதீங்க ஜங்குக், ரோட்டை பாருங்க ஜங்குக் அப்படின்னு பெரிய மாட்டுக்கு சொன்னேன். இப்போ என்ன ஏன் மூஞ்சியை பார்த்துட்ருக்க? ஏதாவது எழுதி விட்டிருக்கனா என்ன? இல்லை. அப்புறம் இப்படி பார்த்துட்ருக்க? சும்மா. ஓ சும்மாவா? ஆமாம். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் வந்துடும்.